எல்லாரும் சேர்ந்து 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க போகிறோம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையை பார்த்து பேசுகிற இந்த சம்பவம் தான் இது. கொரிந்து சபை ரொம்ப முக்கியமாய் கவனிக்கப்பட வேண்டியது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய பயணத்துல 3 மிஷனரி பயணங்களை மேற்கொள்கிறார். அப்போஸ்தலர்களே நாம் வாசிக்கிறோம். அந்த ஊழியத்தின் பலனாக பவுல் ஸ்தாபித்த ஒரு சபைதான் இந்த கொரிந்து சபை. இந்த கொரிந்து சபையை பத்தி ஒரு சில விஷயங்களை உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன், கொஞ்சம் கவனியுங்கள். இந்த கொரிந்து சபையில பவுல் ஸ்தாபனம் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் ஊழியம் செய்தார். பிற்பாடு அவர் புறப்பட்டு போய்விட்டார். அவருக்கு பிற்பாடு அப்போலோ அங்கு ஊழியம் செய்கிறார். ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு ஆங்காங்கு நடைபெறுகிற போது அந்த ஊழியங்களை கண்காணிக்கிற பணியில பேதுரு கேபா இருந்தார். அவர் வருவதும் போவதும் கவனிப்பதும் பார்ப்பதும் போன்ற காரியங்களை செய்துவிட்டு வருவது அவருடைய வழக்கமாய் இருந்தது. இப்படித்தான் இந்த ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் பவுல் இந்த சபையை ஸ்தாபித்து விட்டு 2 ஆண்டுகள் அங்கே ஊழியம் செய்கிறார். 2 ஆண்டுகளுக்கு பிற்பாடு பவுல் அந்த ஊழியத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு அவர் போகிறார். வேறொரு இடத்திலே அவர் ஊழியத்தை ஸ்தாபிக்கிறார். அப்படி ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது கொரிந்து சபையிலிருந்து ஒரு லெட்டர், கடிதம் வருகிறது பவுலுக்கு. என்ன கடிதம் வருகிறது? இங்கே எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது, அதை எங்களுக்கு நிவர்த்தி செய்ய வேண்டும். உபதேச பிரச்சனைகள் இருக்கிறது, சபைக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்கிறது, இதற்கெல்லாம் என்ன தீர்வு காண்பது என்று கேள்வி கேட்டு இவர்கள் கடிதம் எழுதின போது அவர்கள் எழுதின எழுத்துக்கு பதிலாக பவுல் எழுதுகிற நிருபம் தான் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் நிருபங்கள். இந்த சபையை கொஞ்சம் கவனிச்சோம்னா இது ஒரு பிரதானமான பட்டணம். கிரேக்க நாட்டில் இருக்கிற ஒரு பிரதானமான பட்டணம் கொரிந்து பட்டணம். கொரிந்து பட்டணம் ஒரு வியாபார பட்டணம். 2 துறைமுகங்கள் பட்டணம் இருக்கிறதுக்கு அருகிலே இந்த பட்டணம் இருக்கிறது. முதலாவது துறைமுகம் கெங்கிரேயா துறைமுகம். கெங்கிரேயா துறைமுகத்துக்கு பக்கத்துல தான் இந்த கொரிந்து பட்டணம் இருக்கிறது. 2வது துறைமுகம் லிகோயம் என்கிற இடத்துக்கு பக்கத்துல இந்த கொரிந்து பட்டணம் இருக்கிறது. ஆகவே இந்த புறத்திலேயும் ஒரு துறைமுகம் போனாலும் அந்த துறைமுகத்தில் இறங்கி இப்படி வந்து போவார். இங்க இந்த பக்கம் ஒரு கடல் யாத்திரை பண்ணினாலும் இறங்கி இங்க வந்துட்டு போவார். இப்படி 2க்கு நடுவுல ஒரு பெரிய பட்டணமாக, வியாபார பட்டணமாக இருந்தது. இந்த பட்டணத்துல விக்கிரக ஆராதனைகள் அதிகம் இருந்தது. இந்த பட்டணத்திலே வேசித்தனங்கள் அதிகமாக இருந்தது. இந்த பட்டணத்திலே பயங்கரமான காரியங்கள் நடக்கிறது. ஏன்னா இது வியாபார பட்டணம். அதனால அந்த நடக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் பவுல் போய் பார்த்து சுவிசேஷம் சொன்னபோது அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அதில் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் உள்ளே வருகிறார்கள். ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மனம் திரும்பி ஆலயத்துக்குள்ளே வருகிறார்கள். அதை போல யூதர்களும் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்ப புறஜாதியாரும் யூதர்களும் ஒரே இடத்தில் கூடி ஆராதிக்கிற சபைதான் கொரிந்து சபை. எருசலேம் சபை அப்படின்னா யூதர்கள் இருக்கிற சபை, யூதர்கள் பெரும்பான்மையாய் இருக்கிற சபை. ஆனால் கொரிந்து சபை புறஜாதிகள் பெரும்பான்மையாய் இருந்து ஆராதிக்கிற சபை. இப்படி இந்த சபை நடந்து கொண்டிருக்கும் போதே சபைக்குள்ளே பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் சபையை ஆரம்பித்த உபதேசம் பண்ணின பவுல் இப்பொழுது அங்கே இல்லை. 2 ஆண்டுகள் இருந்து விட்டு பவுல் இப்பொழுது வேறொரு இடத்துக்கு போய்விட்டார். இப்பொழுது அதை அங்கு அப்போலோ பார்த்து கொண்டிருக்கிறார். இதை கண்ட ஜனங்கள் இவருடைய போதனை, இவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கேட்டுட்டு பவுல் அதை சொல்லுகிறார், பவுல் இதை போதிக்கிறார். இதையெல்லாம் கேட்டுவிட்டு இவர்களுக்கு நடுவில் உபதேச பிரச்சனைகள் வந்தது. இந்த உபதேச பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் முதலாவது நிருபத்தை எழுதுகிறார். 1, 2, 3, 4 ஆகிய அதிகாரங்களை பவுல் எழுதும் போது இந்த சபையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக எழுதுகிறார். அதற்கு மேல் 5, 6, 7, 8, 9 போன்ற அதிகாரங்கள் எழுதும் போது உபதேச பிரச்சனைகளை பேசி அதை சரி செய்வதற்காக அந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்ப சபையில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னா 1, 2, 3, 4 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சபையிலே விக்கிரக ஆராதனை இருந்தது, சபையிலே வேசித்தனம் இருந்தது, சபையிலே பிரிவினைகள் இருந்தது, சபையிலே பேதங்கள் இருந்தது, நானா நீயா என்கிற பேதங்கள் இருந்தது.
கவனிங்க கொஞ்சம். இந்த சபையில இனி ஒரு காரியம் இருந்தது. நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பொல்லோவை சேர்ந்தவன். எல்லாரும் நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்க உண்மைதான், மனம் திரும்பிங்க உண்மைதான், ஆண்டவர்ட்ட வந்தீங்க உண்மைதான். ஆனா பவுலா உங்களுக்காக மரித்தார், பவுலா உங்களுக்காக கேபாவா மரித்தார், அப்பொல்லோவா மரித்தால்? இல்ல இல்ல, பவுலும் மரிக்கல, கேபாவும் மரிக்கல, அப்பொல்லோவும் மரிக்கல. இந்த சபை என்பது கர்த்தருடையது, ஊழியம் என்பது கர்த்தருடையது. பவுலும் மரிக்கல, அப்பொல்லோவும் மரிக்கலாம். யார் மரித்தார்? கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார். அதைத்தான் பவுல் அங்கே எழுதுகிறார். ஆகவேதான் 1ஆம் அதிகாரத்தில் கவனித்தீர்களானால் சிலுவையை பற்றிய உபதேசம் என்று அங்கு ஆரம்பிப்பார். ஏன் சிலுவையை பற்றி உபதேசத்தை பேசுகிறார் என்றால், உங்களுக்காக நானோ யாரோ மரிக்கவில்லை, நாங்கள் எல்லாம் யார் என்றால் நாங்கள் கிறிஸ்துவின் உடன் வேலையாள். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நாங்கள் யார்? கிறிஸ்துவின் உடன் வேலையாள். எங்க வேலை என்ன? கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வது, கிறிஸ்துவுக்குள் உங்களை கட்டுவது. ஆகவேதான் பவுல் இங்கே தன்னை 2 விதத்துல காட்டுறாரு. ஒன்னு எப்படி காட்டுறார்னா, விவசாயி என்கிற நிலையில் காட்டுகிறார். ஆகவேதான் சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், விளையச் செய்கிறவர் கர்த்தர் என்று சொல்லுகிறார். இரண்டாவது பவுல் தன்னை ஒரு, அது என்ன சொல்றது, கொத்தனாரு என்ன சொல்றது, மேஸ்திரி, தன்னை ஒரு மேஸ்திரியாய் காட்டுகிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் ஒரு சிற்பாசாரியை போல உங்களை கட்டி எழுப்பினேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சிற்பாசாரியை போல எதிர்மேல் கட்டினேன்? கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேல் கட்டினேன். உங்களை கட்டினது நானா இருக்கலாம், ஆனா யாருக்குள்ள கட்டின, யார் மேல கட்டினா? கிறிஸ்துக்குள்ள, கிறிஸ்துவின் மேல கட்டினேன். ஆகவேதான் அப்போஸ்தலர் பவுல் எழுதும்போது சொல்றாரு, நாம் அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் நிற்கிறோம், அவருக்குள் வாழுகிறோம், அவருக்குள் இருக்கிறோம். இங்க ஒரு மனிதனுக்கு இடமே கிடையாது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒரு மனிதனுக்கு இடமே கிடையாது. சபை அப்படின்னா அங்க மனிதனுக்கு இடம் இல்ல. இவர் பெரிய ஆளு, அவர் பெரிய ஆளு, இவர் சிறந்தவர், இவர் வல்லவர், அவர் கேபா, அவர் அப்பொல்லோ, அவர் வரமுள்ளவர், இவர் தாளந்துள்ளவர். அதுக்கு இங்க இடமே இல்ல. இங்க முக்கியமா உயர்த்தப்பட வேண்டியது இயேசு மட்டும்தான். கையை உயர்த்தி சொல்லுங்க. பிரசங்கிக்கிற நானோ, பிரசங்கிக்கிற மற்றவர்களோ, பிரசங்கிக்கிற யாரோ உங்களுக்காகவோ யாருக்காகவோ மரிக்கல. ஆனால் உங்களை என்னை இரட்சிக்கும்படியாக கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அவர் மரித்ததினால் நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். அவர் மரித்ததினால் நாம் வாழ்வடைந்திருக்கிறோம். அவர் மரித்ததினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர் மரித்ததினால் நமக்காக வாழ்வு கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் அறிந்திருந்தும் இந்த சபை மக்கள் ஒரு சிலர் என்ன, ஒரு கூட்டம் சொல்லு, நான் கேபாவை சேர்ந்தவன். உடனே பவுலுக்கு கோபம் வந்துருச்சு. கிறிஸ்து பிரிந்தா இருக்கிறார், கிறிஸ்து பிரிந்தா இருக்கிறார். கிறிஸ்துவா உங்களுக்கு, நானா உங்களுக்காக மரித்தேன். பவுலும் அப்பொல்லோவும் கேபாவும் ஆண்டவர் என்ன வேலை கொடுக்கிறாரோ அதை செய்கிறவங்க. நாங்கள் வேலையாட்கள் தான், நாங்கள் ஊழியக்காரர்கள் தான், நாங்கள் வேலையாட்கள், உடன் வேலையாட்கள் தான். ஆனால் நீங்கள் யார் தெரியுமா? அதைத்தான் பவுல் சொல்றார். நீங்க யார் தெரியுமா? உங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் இப்படி நீங்கள் பிரிவினைவாதம் பேச மாட்டீங்க. உங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் யார் என்பதை அறியாமல் பேச மாட்டீங்க என்று சொல்லி இவர்களை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் தேவனின் பண்ணை. கையை உயர்த்தி சொல்லுங்க. தேவனின் பண்ணை. இரண்டாவது, நீங்கள் யார் தெரியுமா? தேவனுடைய மாளிகை. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது, நீங்கள் யார் தெரியுமா? 17வது வசனத்துல தேவனுடைய ஆலயம். நீங்கள் யார் தெரியுமா? தேவனுடைய ஆலயம். நாலாவது, நீங்கள் யார் தெரியுமா? 23வது வசனத்துல நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள். எத்தனை பேருக்கு இந்த புரிதல் இருக்கு? யார் என்னன்னாலும் சொல்லலாம், யார் எதனாலும் பேசலாம். ஆனா ஒரே விஷயம், எனக்கு ஒரு புரிதல் இருக்கணும். பவுல் அதை அந்த ஜனத்துக்கு சொல்றாரு, நீ பவுலை சேர்ந்தவன், அப்பொல்லோவை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன் என்று பேசிக்கொண்டு இராதபடி ஒன்றை நீ புரிந்து கொள். நான் தேவனுடைய பண்ணை, நான் தேவனுடைய மாளிகை, நான் தேவனுடைய ஆலயம், நான் கிறிஸ்துவை உடையவன். இந்த ஒரு தாட், இந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு புரிதல், இந்த ஒரு நினைவு ஒரு விசுவாசிக்குள்ள எப்பயும் ஆழமா இருக்கணும். இதை விட்டுட்டு வேற எதுவுமே இருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. நல்லா சொல்லுங்களேன். நீங்கள் கிறிஸ்துவுடையவர் தானா? ஆமா தானா? நான் இவரை சேர்ந்தவன், அவரை சேர்ந்தவன் சொன்னா நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் ஆயிருவீங்க. யாருக்குரியவர்கள் ஆயிருவீங்க?
மாம்சத்துக்குரியவர்களாயிருவீங்க. ஏனென்றால் இங்கே ஒரு தனி மனிதனுக்கு இடம் இல்லை. பிரயாசமோ திறமையோ முயற்சியோ பாடுகளோ பட்டது பவுலா இருக்கலாம், நட்டது பவுலா இருக்கலாம், நீர் பாய்ச்சல் பவுலா இருக்கலாம். ஆனா விளைவை உண்டாக்குகிறது கர்த்தர். சொல்லட்டுமா? இங்க விளைவை உண்டாக்குறது கர்த்தர். இங்க 2 பிரசங்கம் பண்றது நானா இருக்கலாம், ஆனா இங்க இந்த பிரசங்கத்துல கிரியை செய்கிறது ஆண்டவரா இருக்கணும். அதானா? யாரா இருக்கணும்? ஆண்டவரா இருக்கணும். ஒருவேளை பாடுறது வேற ஆளா இருக்கலாம், ஆனா அந்த பாடல் வழியாய் வெளிப்படுகிறது ஆண்டவரா இருக்கணும். ஆமென். நாம் யார் என்பதல்ல, நமக்குள் இருக்கிற ஆண்டவர் யார் என்பதுதான் காட்டப்பட வேண்டியவர். நாம் யார் என்பதல்ல, நமக்குள் இருக்கிற தேவன் தான் முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டியவர். அவர் முக்கியத்துவப்படுத்தப்பட்டால் தான் சபைக்குள் பிரச்சனை இராது, சபைக்குள் குழப்பம் இராது, சபைக்குள் வழக்கு இராது, சபைக்குள் சண்டை இராது, சபைக்குள் சச்சரவுகள் இராது. ஆமென். அப்ப இங்க கவனிக்கணும். இதை அப்படியே நிறுத்திடுவோம். நம்ம முக்கியமா அன்னைக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துட்டு மீதமுள்ளதை வருகிற காலங்கள நாட்கள சமய ஆண்டவர் கொடுத்தாருன்னா, ஒரு ஆண்டவர் ஏவினார்னா அதை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதனுடைய 9வது வசனத்துல நீங்கள் தேவனுடைய பண்ணை. இந்த பண்ணைன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பண்ணைனா என்னது? தோட்டம். பண்ணைனா என்னது? தோட்டம். இந்த பண்ணைன்ற வார்த்தைக்கு ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, அநேக மரத்தை செடிகளை தனக்குள் உள்ளடக்கிய நிலம். அப்ப இந்த பண்ணை எப்படி வந்துச்சு? பவுல் சொல்றாரு, நான் நட்டேன். அப்ப ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாரு? நடுறார். அதான் பைபிள்ல போட்டிருக்கு. நீங்கள் எங்கோ இருந்தீங்க, உங்களை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கொண்டு வந்து காட்டு ஒலிவ மரங்களா இருந்தீங்க, உங்களை எடுத்துட்டு வந்து நாட்டு ஒலிவ மரத்தோட ஒட்டி வச்சார், ஒட்ட வச்சார். அப்ப ஒட்ட வல்லவராயிருக்கிற அவர் அப்படின்னு அந்த பவுல் அதையும் சொல்றார். அப்ப நம்மளை கொண்டு வந்து இணைச்சிட்டார். இப்ப இந்த பண்ணைக்குள்ள உங்களை ஒவ்வொரு செடிகளா ஒவ்வொரு மரங்களா கர்த்தர் வச்சுட்டார். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் சொல்ல விரும்புறேன், ஒருவேளை நீங்க என்ன மரமோ எனக்கு தெரியல, நீங்கள் என்ன மரமோ தெரியல, ஆனா ஒரு விஷயம் கவனிங்க, உங்களை எல்லாரையும் பிடுங்கி கொண்டு வந்து மரமா நட்டு வச்சாச்சு. அப்படித்தானா? இதுக்கு இப்ப அப்போலோ நீர் பாய்ச்சுறார். நீர் பாய்ச்ச 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 அந்த இடம் முழுவதும் அப்படி என்ன மாறுது? தோட்டமா மாறுது, ஒரு பெரிய கார்டனா மாறுது. சபன்றதே ஒரு தோட்டம் தாயா. சபன்றது என்ன? ஒரு தோட்டம்யா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சபன்றது ஒரு தோட்டம். இந்த சபைக்குள்ள அநேக கனி விருட்சங்கள் இருக்கும், இந்த சபைக்குள்ள அநேக மலர் செடிகள் இருக்கும். இருக்கா? உன்னத பாட்டுல ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துக்கு போங்க, அங்க மலர் இருக்கு, அங்க கனி இருக்கு, அங்க தேன் இருக்கு, அங்க வாசனை இருக்கு. அப்ப சபன் இருந்தா என்ன இருக்கணும்? மலர் இருந்தா வாசனை இருக்குமா? இருமாறாதா? இங்க சும்மா 2 செடியில வச்சிருக்கோம், இதுல என்ன வராது? வாசனை வராது. ஆனா உங்கள்ட்ட இருந்து என்ன வரணும்? வரணும். சபன் இருந்தா சபைக்கு வெளியில இருக்கவங்க சொல்லணும், உள்ள இருந்து நல்ல வாசனை வருது, நல்ல வாசனை வருது. இங்க இருந்து வர்ற வாசனை எங்களை கவருகிறது, இங்க இருந்து வருகிற வாசனை எங்களை இழுக்கிறது, இங்க இருந்து வருகிற வாசனை எங்க சுவாசத்தை கலந்திருக்கிறது சொல்லணும். சில வீட்டுக்கு போனோம்னா அப்படியே மணக்கும், வீடே மணக்கும். சில வீட்டுக்கு போனா வீடே வீசும். எப்பா எதுக்கு அந்த வீட்டுக்கு வந்தோம்? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி மாதிரி இருக்கும் சில வீடு. ஏன்னா என்ன செய்யறது இல்ல, கிளீன் பண்றது இல்ல. உட்கார படுக்க எந்திரிக்க தூங்க வேலை போக வர போக அங்கங்க இருக்கிறது அப்படி அப்படியே போட உட்கார இப்படியே தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு சபன்றதும் வாசனை நிறைந்த இடமா இருக்கணும். ஏன்னா நீங்களா யாரு? தோட்டம். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. தோட்டத்துல மாமரமோ தென்னை மரமோ புங்க மரம் என்ன மரமோ எனக்கு ஒன்றும் புரியல. நிழல் தரும் மரங்களா போயிடாதீங்க, பூ பூத்துட்டு போயிடுற மரங்களா போயிடாதீங்க, கனி கொடுக்கிற மரங்களா நீங்க மாறணும். ஆண்டவர் உங்களை குறித்து அதைத்தான் எதிர்பார்க்கிறாரு. வாசனையுள்ள மரங்களா இருக்கிறதோடு நின்றக்கூடாது, அந்த வாசனையின் ஊடாக கனி கொடுக்கிற மரங்களாக நீங்க மாறணும். அதைத்தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். இப்ப நான் சொல்றேன், தோட்டம் அப்படின்னு ஆண்டவர் யாரெல்லாம் சொல்றாரு அப்படின்னா ஒரு 4 பேர் ஆண்டவர் சொல்றாரு. ஒண்ணு பாருங்களேன், அந்த வசனத்தை ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. ஏசாயா 5:1, இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே
ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. இந்த திராட்சை தோட்டம் எதை குறிக்குது அப்படின்னா சபையை குறிக்குது. எந்த சபை? இஸ்ரவேல் சபையை குறிக்குது. இஸ்ரவேல் மாந்தரை குறிக்குது. இஸ்ரவேல் வம்சத்தை குறிக்குது. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் சபையை குறிக்குது. அப்படியே நீங்க இது புதிய ஏற்பாட்டுக்கு எடுத்தா இந்த சபையை குறிக்குது, சபையாகிய நம்ம குறிக்குது. அப்ப ஆண்டவருக்கு ஒரு தோட்டம் இருக்கு. இருக்கா? ஆண்டவருக்கு ஒரு தோட்டம் இருக்கு. ரெண்டாவது பாருங்க, தோட்டம் என்பது சபையை குறிக்கிறது. ரெண்டாவது பாருங்க, ஏசாயா 58 அதனுடைய 1 வாசிங்க. ஏசாயா 58 1. ஒரு விஷயம் ப்ளீஸ். அத வற்றாத நீரூற்றை போலவும் 11ஆம் வசனம், சாரி 11ஆம் வசனம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகான் வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கி. கவனிக்கணும், எப்படி மாத்துவாரா? அப்ப இங்க சொல்றாரு சபை ஒரு தோட்டம். ரெண்டாவது இங்க சொல்றாரு தனி மனிதன் ஒரு தோட்டம். ஆண்டவர் உங்க தனி மனிதனா இருக்கிற உங்களை எல்லாரும் எப்படி பார்க்கிறாரு? தோட்டமா பார்க்கிறார். எப்படி சொல்றாரு பாருங்க, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல. அப்ப மனுஷன் தனி மனிதன் தோட்டம் தானா அப்படின்னா 1ஆம் சங்கீதம் ஆமானுது. 1ஆம் சங்கீதம் ஆமானுது. எப்படி சொல்லுது? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப நீங்கெல்லாம் யாருங்க? உங்களுக்குள்ள என்ன இருக்கு? சகலவித கனி இருக்கணும். ஒரு கனி 2 கனியோட உங்க வாழ்க்கை முடிச்சிடக்கூடாது. சில நல்ல சுபாவம் இருக்கும், சில சுபாவம் நல்லது, எல்லாமே நல்ல சுபாவமா இருக்காது. ஆனா நல்ல கனி நம்மள்ட்ட இருக்கணும். எத்தனை கனி இருக்கணும்? என்னெல்லாம் கனி இருக்கணும்? என்னெல்லாம் கனி இருக்கணும்? இருக்கா? சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க? அந்த கனியை தான் சொல்லுங்களேன். ஆவியின் கனியோ? ஹலோ, தோட்டமாகிய உங்கள்கிட்ட இந்த ஆவியின் கனி இருக்கணும். இந்த கனி இருக்கணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இருக்கா? அன்பு இருக்கா? சிலர்ட்ட அன்பு இருக்கும், சாந்தம் இருக்காது. விசுவாசம் இருக்கு, இச்சையடக்கம் இருக்காது. அது இருக்கு, இது இருக்காது. அப்படின்னா தோட்டத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப தோட்டத்தை என்ன செய்யணும்? சொல்லுங்க. சீர்படுத்தணும். மாமரம் எங்க தோட்டத்துல மாமரம், மாந்தோப்பு கிட்டத்தட்ட 25-30 மரங்கள் இருக்கு. பெரிய பெரிய மரம். மாமரத்திலே மாம்பழம் சாப்பிட்டுக்கிறது. ஒரு மரம் இருக்கு, குறித்த காலத்துல டப்பு மாமரத்துல பழுத்துரும். அந்த பழம் பழுத்து அப்படியே தொங்கும். போனா அதுல ஒண்ணு பிடிங்கி சாப்பிடலாம். ஆனா நார் நாரா இருக்கும், நல்லா இனிக்கும். நல்ல மரம், சூப்பர் மரம். அந்த அப்படி ஏன் என்ன பண்ணுவார்? இந்த மாமரம் பழம்லாம் காய்ச்சி முடிச்ச உடனே கத்தி எடுத்துருவார். நான் அவர் கத்தி எடுக்க போறார், மரத்தை வெட்ட போறாரா? சுத்தி வெட்டி விட்டுருவார். இப்படி வெட்டி விட்டுருவார், சுத்தி வெட்டுவார். கீழே தொங்குற எல்லாத்தையும் கவாத் பண்ணுவார். ஏன் அப்படி வெட்டுறீங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அடுத்த வருஷம் வரும்போது அது புதிய கனிகளை அதுல இருந்து கொண்டு வரணும். அப்ப தனி மனிதன் ஒரு தோட்டம், சபை ஒரு தோட்டம், தனி மனிதன் ஒரு தோட்டம். அதோட ஆண்டவர் நிறுத்திக்கிறல. எரேமியா 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எரேமியா 31:12. அவர்கள் வந்து என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். இப்ப கவனிங்க, சபை ஒரு தோட்டம், தனி மனிதன் ஒரு தோட்டம். சொல்லுங்க, ஆத்துமா ஒரு தோட்டம். கைவியத்தை ஆமென் சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்களேன். ஆத்துமா ஒரு தோட்டம். எத்தனை பேருக்கு ஆத்துமா இருக்கு? இருக்கா? ஆத்துமா இருக்கா? ஆத்துமா ஒரு தோட்டம். அப்ப அவர் சொல்றாரு, ஆத்துமாவாகிய தோட்டத்துக்கு நான் உலாவி. 128ஆம் சங்கீதம்
128 சங்கீதம் 2 வசனம் 3 வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உண்டாயிருக்கும் உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒளிவ மரக்கன்றுகளை போல் இருப்பார்கள். அப்படின்னு இங்க ஆண்டவர் சொல்றாரு. குடும்பம் ஒரு தோட்டம். குடும்பம் ஒரு தோட்டமா இருக்கா உங்க குடும்பம்லாம்? மனைவி கனி தர்றாங்களா? பிள்ளைகள் ஒளிவ கன்றா இருக்கா? ஒரு கேள்வி கேட்டா ஆமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். ஆமென். அப்படி ஆண்டவர் உங்களை மாற்றுவாராக. கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை நிலை பண்ணுவாராக. அல்லேலூயா. இப்ப நீ நல்லா கவனிக்கணும். ஏன் இந்த தோட்டத்தில் ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார் பாருங்க. சபையாகிய தோட்டம், தனி மனிதனாகிய தோட்டம், ஆத்துமாவாகிய தோட்டம், குடும்பமாகிய தோட்டம். இந்த தோட்டத்தை உருவாக்க என்ன காரணம்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொல்றாரு, அவைகளில் உலாவுகிறார். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டு, அப்ப தோட்டத்தில் உலாவுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம்முடைய சபையாகிய தோட்டத்தில் உலாவ வேண்டும். ஆமென். குடும்பமாகிய தோட்டத்தில் அவர் உலாவ வேண்டும். ஆமென். தனி மனிதனாகிய நமக்குள் அவர் உலாவ வேண்டும். உலாவுகிறாரா? ஆத்துமாவிலே அவர் உலாவ வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை சீர்படுத்துகிற ஆண்டவராய் நமக்குள்ளே உலாவ வேண்டும். அவர் உலாவ விரும்புகிறார். பல நேரங்கள்ல இந்த தோட்டமாகிய சபைக்குள்ளா இருக்கட்டும், தோட்டமாகிய எனக்குள்ளா இருக்கட்டும், தோட்டமாகிய என் ஆத்துமாவுக்குள்ளா இருக்கட்டும், தோட்டமாகிய என்னுடைய சோத்திரம் குடும்பமாய் இருக்கட்டும், இவைகளுக்குள்ள தேவன் உலாவ முடியாத நிலைமை இருக்கிறது. உலாவுகிறார்னா என்ன அர்த்தம்? அந்த தோட்டத்துக்குள் வருகிறார், அதிலே உள்ள காரியங்களை பார்க்கிறார், அதில் உள்ள கனிகளை ருசிக்கிறார், பேசுகிறார், சம்பாசிக்கிறார், உரையாடுகிறார், எல்லாம் செய்கிறார். எத்தனை பேருடைய வீட்டில் கர்த்தர் உலாவுகிறார் நம்புறீங்க? அதான் சொன்னார் ஆண்டவர், நான் உன் பாளையத்துக்குள்ளே உலாவி. அப்ப நம்ம வீட்டில் யாரு உலாவுகிறார்? கர்த்தர் இருக்கிறார். இருக்கிறாரா? சில வீட்டுக்கு போனா பேயும் பிசாசுமா இருக்கு. வீட்டுக்கு போனா பேயும், ஆண்டவரே இது என்ன கொடுமையா இருக்கு, என் வீட்டுக்குள்ள இந்த நிலைமையா? உங்களுடைய வீடுகளில், என்னுடைய வீடுகளில், நம்முடைய சபைகளில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் உலாவுகிற ஒரு தோட்டத்தை போல நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஆனால் தேவன் உலாவுகிற இந்த தோட்டத்தை, இந்த ஆலயத்தை, இந்த பண்ணைய, இந்த நம்முடைய வாழ்க்கைய தேவன் உலாவாதபடிக்கு தடை செய்கிற சில காரியம் இருக்கிறது. அதை நாம் ஜெயித்தே ஆக வேண்டும். அதை நாம் முறித்தே ஆக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். தேவனுடைய பண்ணை 23ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள். கிறிஸ்துவை உடையவர்கள் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவை உடையவர்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நித்திய கால வாழ்விற்காக தற்காலத்திலே சில காரியங்களை விட்டு விட்டவர்கள். இப்படி சொல்லுவோம். கிறிஸ்துவை உடையவர்கள் என்றால் என்ன அர்த்தம்னா, நித்திய கால வாழ்விற்காக தற்காலத்தில் நிகழ்காலத்தில் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள். அவர்களுக்கு பேர் தான் என்னது? கிறிஸ்துவை உடையவர்கள். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவை உடையவன், நான் தேவனுடையவன் என்று நாம் சொல்வோமானால் ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா, நித்திய கால வாழ்விற்காக இந்த தற்கால பூமியில பரிசுத்தமாய் வாழ்கிறவன். ரொம்ப பேர் சொன்னா கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்கன்னா அதனுடைய அடிப்படை சாராம்சம் என்ன? நாம் நித்திய கால வாழ்வுக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறேன், நித்திய பரலோகத்துக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஜீவனை சுதந்திரிக்கும்படியாய் ஓடிக்கொண்டிருக்கிறேன், நித்தியமான ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். இதுதான் நம்முடைய நோக்கமா இருக்க வேண்டும். ஆனால் இந்த பூமியில நித்திய காலத்துக்காய் ஓடுகிற நாம பல நேரம் அதை விட்டுட்டு
விட்டுட்டோம். தற்காலத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தற்காலத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், இம்மைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இம்மைக்குரிய காரியங்களை சிந்திக்கிறோம், இம்மைக்குரிய காரியங்களை முடிவெடுக்கிறோம். எப்படி வாழ்வது, எப்படி இருப்பது, எப்படி போவது, எப்படி நாம் அந்த பரலோகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்கிற சிந்தை சிலருக்கு பலருக்கு முற்றிலும் இல்லாமலே போய்விட்டது. ஆனால் அவைகள் நமக்கு முக்கியம். எது தெரியுமா? நான் நித்தியத்துக்காய் ஓடுகிறவன். கையவேத்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்ல கையவேத்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். தோட்டமே தோட்டமே உங்கள் ஆண்டவர் உலாவ விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனால் உங்களில் உலாவ கூடாதபடி, உங்களில் உலாவ முடியாதபடி தடுக்கிற சில காரியங்களை இன்னைக்கு உங்க வாழ்க்கையை விட்டு எடுத்து போடணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்ப கவனிங்க. அப்ப தோட்டத்துல உலாவிக் கொண்டு இந்த ஆண்டவர் திடீர்னு தோட்டத்துல உலாவல. எப்ப? என்னைக்கு? தோட்டத்துல உலாவிட்டு இருந்தாரு, பேசிக்கிட்டு இருந்தாரு, நடந்துகிட்டு இருந்தாரு. திடீர்னு தோட்டத்துல உலாவல, நிறுத்திட்டார். எப்ப? எதனால? ஏன்? இதுக்கு காரணம் என்ன? யார் காரணம்? ஒரு கேள்வி வச்சா எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல போட்டிருக்கு. தோட்டத்தில் உலாவுகிற தேவன் தன்னுடைய உலாவலை நிறுத்துவதற்கு காரணம், நீ தேவனுடைய தோட்டமாகிய, இது யாரை குறிக்குன்னா பிசாச சாத்தானை குறித்து சொல்லு. ஒருவேளை அந்த நாட்டு ராஜாவை குறித்த தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் இது சொல்லப்படுகிறது தீர்க்க தரிசனமாக சாத்தானை குறித்து, அவனுடைய காரியங்களை குறித்து சொல்லுகிறார். தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரும் ஒன்னா நல்லா பேசிக்கிட்டு உலாவி சம்சாரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கையில திடீர்னு தோட்டத்துல உலாவுறத நிறுத்திட்டாரு. என்ன காரணம் கேட்டா அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு, சாத்தான் உள்ளே வந்துட்டான். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற தொடர்பை, உறவை துண்டிக்கிறதுக்கு வந்தவன் தான் யாரு? தோட்டத்துக்குள்ள சாத்தான் வந்துட்டான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, இனி தோட்டத்துக்குள்ள நீங்க இருக்க கூடாது, தோட்டத்தை விட்டு வெளியே போ. தோட்டத்தை காவல் பண்ணிட்டார். அதுக்கு பிற்பாடு தோட்டம் நல்லா இருந்துச்சா அப்படின்னா அதை பத்தி நமக்கு ஒன்றும் தெரியல. தோட்டத்தை காலி பண்ணிட்டார். எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் இதாயிருச்சு. இப்ப நீங்க கவனிங்க. ஏதேனில் ஆதாமை உண்டாக்கி அவனோடு உலாவி அவனோடு இருந்தவர் தோட்டத்தை விட்டு இவங்களை துரத்தினதுக்கு ஒரு காரணம், சாத்தான் உள்ளே வந்தான் என்பதுதான். தோட்டத்தில் உலாவ வேண்டிய ஆண்டவர் உலாவலையே என்ன காரணம்? சாத்தானுக்கு இடம் கொடுத்தான் என்பதுதான். இந்த தோட்டத்தை யார் கையில் கொடுத்தார்? ஆதாமை அழைத்து கொண்டு வந்து தோட்டத்தில் விட்டார். அதை காக்கவும் பண்படுத்தவும் விட்டார். சாத்தான் பாருங்களேன், சபைக்குள்ளேயும் சாத்தான் இருக்கிறான், தனி மனிதன்ட்டையும் சாத்தான் வர்றான், ஆத்துமாவையும் சாத்தான் என்ன செய்யறான்? கெடுக்கிறான். அவர் உலாவுகிற இடத்திலெல்லாம், அவரோடு கூட உறவாடுகிற இடத்திலெல்லாம் சாத்தான் கை வைக்கிறான்றதா அர்த்தம். நீங்கள் நானும் ஆண்டவரோடு உலாவக்கூடாது, உறவாடக்கூடாது. இதுல கவனமா இருக்கிறான் யாரு? சாத்தான். நல்ல உறவு ஆதாமுக்கும் ஆண்டவருக்கும், அந்த உறவுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குனது சாத்தான். ஆலயத்துக்குள்ளேயும் சாத்தான் வருவானா? வருவான். அவன் எங்கும் சுற்றி திரிகிறானா? எப்படி? எங்க சுற்றி திரிறான்? தனி மனிதனுக்குள்ள சாத்தான் வருவானா? வருவான். அதுக்கு உதாரணம் தான் யூதாஸ். வந்தானா? ஆண்டவரோடு நல்லா போயிட்டு இருந்த யூதாஸ், நல்ல உறவாடிட்டு இருந்த யூதாஸ் திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் விட்டு வெளியேறிட்டான். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். யோபு தொட்டானா? தனி மனிதனை தொட்டானா? தொட்டான். ஆத்துமாவை கெடுக்கிறானா? கெடுக்கிறான். நல்லா சர்ச்சுக்கு வந்துட்டு இருப்பாங்க, நல்லா ஆண்டவருக்குள்ள முன்னேறி போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்க இடருவாங்க, திடீர்னு அவங்க ஆண்டவரை விட்டுருவாங்க, தூரமா போயிருவாங்க. இதுக்கு பின்னாடி என்னன்னா ஒரு சாத்தான் நிக்கிறான். ஏன் தெரியுமா? சாத்தான் தேவனோடு இருக்கிற உறவை பிரிக்க விரும்புகிறான். தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற ஐக்கியத்தை உடைக்க விரும்புகிறான். தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிறதான சம்பாசனையை கெடுக்க விரும்புகிறான். தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிறதான உரையாடலை, ஜெப வாழ்க்கையை கெடுக்க விரும்புகிறார். தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிறதான நன்மைகளை தடுக்க விரும்புகிறார். தேவன் கொடுத்தவைகளை உங்களிடத்திலிருந்து பறிக்க விரும்புகிறார். தேவனோடு இருக்கிற நல்ல ஐக்கியத்தை கெடுக்க விரும்புகிறார். ஆகவே காலையில் ஒரு வார்த்தை சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தோட்டத்தை பத்திரமாய் காத்துக்கொள்ளுங்கள். கையவே தியாமேன்னு சொல்லுங்க.
அல்லேலூயா. பவுல் அதை சொல்றார், மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்க்கள் வருனார். மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்க்கள் வரலாம், ஆனால் மந்தையை காப்பதற்கு கவனமாயிருங்கடா. சபையே, உனக்குள் தேவன் உறவாட விரும்புகிறார், உனக்குள் தேவன் அசைவாட விரும்புகிறார், தனி மனிதனாகிய உங்களுக்குள் உறவாட விரும்புகிறார். தேவனுடைய உறவிலிருந்து பிரித்து, தேவனுடைய உறவிலிருந்து விலக்கி, தோட்டத்தின் நன்மைகளை கெடுத்து போட நினைக்கிற சாத்தானுக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுக்காதீங்க. நீங்க எல்லாம் சொல்லணும், அப்பாலே போ சாத்தானே. கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. தேவனை விட ஐக்கியத்தை விட்டு பிரிக்கிற எந்த ஒரு காரியத்துக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். தேவனுக்கு எனக்கும் இருக்கிற அந்த உறவிலிருந்து தடை செய்கிற எதற்கோ நான் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் நான் தேவனால் படைக்கப்பட்டவன், தேவனால் உருவாக்கப்பட்டவன், தேவனுக்காக வாழ வேண்டியவன், தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன். என்னை தடுக்கிற எந்த சக்திக்கும் என் வாழ்க்கையில இடம் இல்லை என்று சொல்லுவோம். கையை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். தோட்டமே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இரண்டாவது விஷயம் கொஞ்சம் கவனிங்க. இரண்டாவது விஷயம், தோட்டத்தை கெடுக்கிற சில காரியம் என்ன அப்படின்னா, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குளிநரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமாயிருக்கிறதே. அப்ப தோட்டம்னா சபை, தோட்டம்னா தனி மனிதன், தோட்டம்னா குடும்பம், ஆத்மா. இப்ப இந்த தோட்டத்தை கெடுக்கிறது யாரு அப்படின்னா, முதல்ல சாத்தான் கெடுத்துறான், தேவனுடைய உறவை விட்டு பிரிச்சு விட்டுறான். இரண்டாவது தோட்டத்தை கெடுக்கிறது என்ன தெரியுமா? குளிநரியும் சிறுநரியும். குளிநரி எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? பைபிள்ல நரி அப்படின்னு 2 பேரை ஆண்டவர் சொல்றார். ஒன்னு ஏரோது, இரண்டாவது பொல்லாத தீர்க்கதரிசிகள். பொல்லாத, அவர்கள் நரிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்றார். நரி எதுக்கு பயன்படுத்துவோம் நம்ம ஊர்ல? நரி எதுக்கு யூஸ் பண்ணும்? தந்திரம். நெகேமியா அலங்கம் கட்டிக்கிட்டு இருக்கிறார். சன்பல்லாத்தும் தொபியாவும் போய் சொல்றாங்க, நரி ஓடினா இடிஞ்சு போகும். பரியாசம். இப்ப நான் சொல்லுவேன், இந்த நரியினுடைய தன்மை என்ன அப்படின்னா, குழி பறிக்கும். ஆண்டவரே சொன்னாரு, நரிகளுக்கு குழிகளும் பறவைகளுக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க. அப்ப இந்த குழி நரியில எங்கதான் இருக்கும்? குழிக்குள்ளதான் இருக்கும். குழிக்குள்ளதான் இருக்கும். நான் ஒரு நரியை இதுல ஒன்று பார்த்தேன். என்னன்னா, ஒரு நாய் அந்த நரியை பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே கம்முன்னு இருக்கு அந்த நரி, ஒரு அசைவும் இல்லை. கீழே போட்டிருக்கு, போட்டா எந்த ஒரு அசைவுமே இல்லை, அப்படி படுத்து கிடக்கு. அந்த நாய் இப்படி இழுத்து பார்க்குது, ஒரு அசைவும் இல்லை, காலு கையெல்லாம் எப்படி இருக்கு. அப்ப என்ன செஞ்சிருச்சு? செத்துருச்சு. இனி இந்த நரி ஓடாது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த நாய் நிக்கிற நேரம், திடீர்னு அந்த ஓனர் அந்த நாய்க்கார வர்றான். இந்த நரியை என்ன செய்யறான்? இப்படி தூக்குறான். இப்படி இப்படின்னு தான் தூக்குறான். டக்குன்னு ஒரே ஓட்டம். அது வரைக்கும் எந்த அசைவுமே, செத்தது போல கிடந்த இந்த நரி அப்படித்தான் தூக்குனான் பாருங்க, ஒரே ஓட்டம். அது பிறந்த நாய் ஓடுது, அதுக்குள்ள அது போயிருச்சு பல மைல் தூரம். எவ்வளவு தந்திரமா இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு சரியா செயல்படுது பாத்தீங்களா? நேரத்தை எப்படி சரியா டக்குன்னு யூஸ் பண்ணி ஓடுது பாத்தீங்களா? இப்ப நீங்க கவனிக்கணும், இந்த குளிநரிகளையும் சிறு நரிகளையும் நமக்காக பிடியுங்கள். ஏன்னா நம்முடைய திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது, இது தோட்டத்தை கெடுத்து விடும்ன்றாரு. அப்ப குளிநரி சிறுநரி என்ன செய்யும்? தோட்டத்தின் அருகில் அல்லது அந்த மரத்தின் அருகில் குழி தோண்டினால் வேர்கள் என்ன செய்யும்? பாதிக்கப்படும். வேரை வெட்டும். அப்ப வேரை வெட்டினா மரத்தினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். அப்ப இந்த நரி எதை குறிக்குதுன்னா, வளர்ச்சியை தடுக்கிறது. ஹலோ, ஆவிக்குரியவர்கள் ரட்சிக்கப்பட்டோம், தேவனுடைய பிள்ளைகளானோம், ஆனோம் என்கிற நிலையில் நின்று விடக்கூடாது. நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் அந்த 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்வார், 1 கொரிந்தியர் 3:1, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசுகிறேன். நீங்க யாரா இருந்திடக்கூடாது, மாம்சத்துக்குரியவர்கள் என்றும்
கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ண முடியல. ஏன்னா நீங்கள் என்னதான் விசுவாசிகளாய் இருந்தாலும் இன்னும் வளரலையே. இந்த வளரக்கூடாதபடி எது தடுக்குதுன்னா, உங்க வேற யாரோ வெட்டுகிறார்கள். ஏதோ சில குழி நரிகள் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தடுக்கிறது என்றார். நரி என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு கேட்டா, தனக்குரியதை எடுத்துக்கிட்டு விட்டுரும். அப்படிதானா? தனக்குரியதை தோட்டத்துக்குள்ள வரும், குழிய தோண்டு எல்லாத்தையும் எடுத்து வரும், விட்டுரும். இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் தனக்குரியதை எடுத்துக்கொண்டு விட்டு விடுகிற சில நரிகளை போல சில காரியங்கள் வரலாம். உங்கள்ட்ட இருக்கிற நன்மைகளை எடுத்துட்டா, உங்கள்ட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களை எடுத்துட்டா, உங்கள்ட்ட இருக்கிற சுகத்தை எடுத்துட்டா, உங்கள்ட்ட இருக்கிற பலனை எடுத்துட்டா, உங்கள்ட்ட இருக்கிற கிருபைகளை எடுத்துட்டா, உங்கள்ட்ட இருக்கிற வரங்களை எடுத்துட்டா, நீங்க யார் ஆயிருவீங்க? ஒண்ணுமே இல்ல, வெறுமை ஆயிருவோம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலர் வெறுமையானவர்களாகவே இருக்கிறார். நான் சொல்லட்டுமா? குழி தோண்டுகிற நரிகள் இன்னைக்கும் சில ஆவிக்குரிய வாழ்க்கையில குழி தோண்டுகிற நரிகள் என்ன செய்கிறார்? கவனம். வாழ்க்கையில குழி தோண்டுற நரிகளுக்கு ஜாக்கிரதையா இருங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர விடாதபடி உங்களை தடை செய்றவங்க இருப்பாங்க. உங்க நன்மையை காண விடாதபடி உங்களை தடுக்கிறவங்க இருப்பாங்க. கவனம். நீங்க நல்ல தோட்டமா மாறணும். பூவும் பிஞ்சுமா இருக்கிற தோட்டம் அது அப்படியே காய்த்து கனியா மாறணும். மதில்கள் மேல் ஏறுகிற நரிகள், மதில்களை ஏறி பாழாக்குகிற நரிகள், அழிவை உண்டாக்குகிற நரிகள். ஆகவேதான் சொல்ற, நரிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நரிகளுக்கு ரொம்ப கவனம். எப்பயுமே நீங்க தோட்டமா இருக்கணும், வாசனை தர்றவங்களா மாறணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கையை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். நல்ல தோட்டமா இருக்கணும். அந்த தோட்டத்தை கெடுக்கிற சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. சாத்தா உள்ள வந்துட்டா தேவனோடு இருக்க உறவை இணைஞ்சிருவான், துண்டிச்சு விட்டுருவான். நரிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. அது உள்ள வந்துட்டா உங்க வளர்ச்சியை கெடுத்துரும். இருக்கிறது போலதான் இருப்பீங்க. ரட்சிக்கப்பட்டோம், தேவனுடைய பிள்ளைகளானோ. இன்னைக்கு நான் இப்படிதான் இருக்கேன். அன்னைக்கு தூக்குன பைபிள் தான் இன்னைக்கு தூக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு இருந்த பைபிளை தான் அன்னைக்கு வச்சுட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு வேதத்தில் தேறி இருக்கிறோம், எந்த அளவுக்கு ஆவியில் வளர்ந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு கிருபையில் பலப்பட்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு வரங்களில் பலப்பட்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஜீவியங்களில் முன்னேறி இருக்கிறோம் என்ற கேள்வி கேட்டா பலரிடத்தில் அது இல்ல. வயது முதிர்ந்திருக்கிறோம், அனுபவங்கள் இருக்கிறது, ஆனால் ஆவிக்குரிய நிலை என்ன? வளர்ச்சி இல்லை. இந்த வளர்ச்சியை தடுக்கிற சில தந்திரம் உள்ளவர்கள். ஆகவேதான் பவுல் சொல்கிறார், தந்திரமாய் நுழைந்து. இந்த நரி உபதேச பிரச்சனைகளையும் ரெண்டு காரியம் சொல்றாங்க. ஒன்னு பிரச்சனையை உண்டாக்குது, உபதேசத்தை கெடுக்குது. நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப கவனமா வச்சுக்கிறோம். உங்க தோட்டத்தை கவனமா வச்சுக்கிறோம். மூன்றாவது விஷயம் பாருங்க, நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 30வது வசனம். 24ஆம் அதிகாரம் 30வது வசனம். சோம்பேறியின் வயலையும் மதியனுடைய தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருக்கிறதா. நிலத்தின் முகத்தை காஞ்சரி மூடிருச்சான். அது சுற்றுச்சுவர் இடைந்து கிடக்குதான். தோட்டம் எப்படி கிடக்கு? இப்ப தோட்டத்தில் என்ன இருக்கு? முள்ளு. நிலத்தின் முகத்தை என்ன மூடி கிடக்கு? காஞ்சொரி களைகள் மூடி கிடக்கு. அது சுத்தி இருக்கிற சுவர்லாம் இடிஞ்சு கிடக்கு. என்ன காரணம்? இந்த தோட்டத்துக்கார யாருன்னா சோம்பேறி. என்னது? ஆவிக்குரியவர்களே, சிலருக்கு ஆவிக்குரிய சோம்பல் இருக்கும். காலையிலிருந்து சோம்பணுமா, சர்ச்சுக்கு போகணுமா, இன்னைக்கு ஆண்டவரை பார்க்கணுமா, ஆவிக்குரிய சோம்பல். அது முள்ளுக்காடா இருந்தது. சுறுசுறுப்புடைய வயலை கொஞ்சம் பாருங்க, எப்படி வச்சிருப்பான், எப்படி வச்சிருப்பான், சுத்தமா வச்சிருப்பான். சிலர் வீடை சுத்தமா வச்சிருக்கணும் இருக்காங்க, கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கார். ஒரு மனைவி, நாங்க தான் எல்லாம் கல்யாணம் முடிச்சு வச்சோம். அவங்க வீட்டுக்குள்ள அடிக்கடி சண்டை வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அம்மா ரொம்ப சுத்தம். வீட்டுக்காரர் எங்கேயாவது போயிட்டு டக்குன்னு வீட்டுக்குள்ள வருவாராம். போய் வெளியில காலை கழிட்டு வா,
உள்ள என்ன செய்யக்கூடாது. அப்படியே உள்ள வந்துட்டா மறுபடியும் என்ன செய்யுமா, எடுத்து யாராவது 10 பேர் வந்து உட்கார்ந்துட்டு மறுபடியும் போனா மறுபடியும் என்ன செய்யுமா, கூட்டம், மறுபடியும் கூட்டம். நம்மள என்ன செய்வோம், காலை ஒரு முறை மாலை ஒரு முறை, இடையில என்ன செய்யக்கூடாது. அந்த கூட்டிக்கிட்டே இருக்குமா. கூட்டணும் பார்த்தா அதே என்ன செய்ய, தரைய வலுவலுன்னு இருக்கும். இன்னைக்கு ஒரு ஊர்ல ஊழியம் செய்யறாங்க, அவங்க வீட்டு 2 பேருக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். என்னையா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஐயோ வீட்டு என்ன இப்படி போயிட்டு வந்தா கூட உள்ள வந்தா கூட காலக்கழுவுன்றாலே, இது என்னையா பெரிய பாடா இருக்கு. அந்த வீட்டை அவ்வளவு சுத்தமா வைக்கணும்னு பிரயாசப்படுது. சில சோம்பேறியுடைய வீட்டுக்கு போங்க, பத்து மணி ஆனாலும் படுத்து போட்ட பாய் அப்படியே தான் என்ன செய்யும் இருக்கும். அதை கூட என்ன செய்ய மாட்டோம், எடுத்து வைக்க மாட்டோம். சிலர் எங்க எந்த பொருளை வைக்கணும் அங்க வைக்கிறது இல்லை, எங்க இங்க வைக்க கூடாது அங்க வைப்போம். இதெல்லாம் ஒரு சோம்பல். உங்க தோட்டத்தை நீங்க சுத்தமா வைக்கணுமா, உங்க தோட்டத்தை பத்திரமா காக்க வேண்டாமா? சோம்பலா இருந்தா என்ன வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது தெரியுமா? சோம்பலை குறிச்சு நீதிமொழியில ரொம்ப சொல்லுது, சோம்பேறிக்கு ஒரு நன்மையும் இல்லை. அவன் படுத்துக்கிட்டு கதவு மேல் கீழ்முனையில இருந்து ஆடுறது போல அவனை ஆடிக்கிட்டே தான் இருப்பான். எந்த ஒரு அவனால எந்த பயனும் இல்லை. சுறுசுறுப்புள்ளவங்களா மாறணும். அதனாலதான் இயேசுனார் தன்னுடைய கூட கூட்டி வச்சுட்டு 3 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தார். 12 பேருக்கு அதிகாலையில் எலும்பு. முதல்ல எத்தனை மணிக்கு எலும்பு? அதிகாலையில எலும்பு. நல்ல பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தார். நம்ம சில நேரம் சோம்பல் உள்ளவர்களாய் மாறி விடுகிறோம். சோம்பல்காரர்கள் கையை கொஞ்சம் பார்த்தா அது எதையுமே சம்பாதிச்சதா அது இருக்காது. அன்புக்குரியவங்களே, நீங்க எப்படி இருக்கீங்கன்றது ஒரு கேள்வி. ஒருவேளை நீங்க சோம்பல் உள்ளவங்களா இருந்தா தயவு செய்து உங்களை மாத்திக்கோங்க. உங்க தோட்டம் என்ன செஞ்சிடும்? ஆமா, சோம்பல் உள்ள வீட்டுக்கு நம்ம போக மாட்டோம். கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், பெருவயிற்று சோம்பேறிகள். பெருவயிற்று சாப்பிட்டு சாப்பிட்டு படுக்கிறதா வேலை. சாப்பிட்டு சாப்பிட்டு தயவு செய்து சாப்பிட்டு சாப்பிட்டு படுக்காதீங்க, கொலஸ்ட்ரால் வந்துடும். வியாதிகள் வந்துடும், பலகீனங்கள் வந்துடும். அவர்கள் வீணர்கள், தகாதவைகளை சிந்திக்கிறவர்கள். சோம்பற்காரன் சும்மா சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்கவே மாட்டான். வேலைக்கு போனோம், வேலைக்கு போனோம், இந்த வேலைக்கு போனோம், வேலைக்கு போகணும் சொல்லிட்டே இருப்பான். வேலைக்கு போக மாட்டான். நான் பெரிய ஆளா வரணும் வரணும் சொல்லிட்டே இருப்பான். பெரிய ஆளா வரமாட்டான். ஏன்னா அவன் என்ன இல்ல, அவன் தோட்டத்தையே காக்கலையே. சோலமந்தி சொல்றார், என்னை தோட்டத்துக்கு காவல்காரியாய் வைத்தார்கள். என் தோட்டத்தையோ காவாமல் போனேன். தோட்டமாகிய உங்களை நீங்க பத்திரமா வச்சிருக்கீங்களா? தோட்டமாகிய நீங்கள் சுறுசுறுப்பா இருக்கீங்களா? ஒருவேளை மோசையெல்லாம் சோம்பலா இருந்திருந்தான்னு என்ன இருக்கும்? யோசுவால படிச்சீங்கன்னா அடிக்கடி ஒரு வார்த்தை வரும், அதிகாலையில் எழுந்து, அதிகாலையில் எழுந்து, அதிகாலையில் எழுந்து. சில உடம்பெல்லாம் டயர்டா இருக்கும், ஆனாலும் எழுப்பி ஜோம் பண்ணுவாங்க. கஷ்டமா இருக்கும், ஆனாலும் ஜோம் பண்ணுவாங்க, விட மாட்டாங்க. ஏன்னா சோம்பல் கையோடு வாழக்கூடாது. கை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சோம்பேறிகளா இருக்கக்கூடாது. கிதியோன் ஒரு நல்ல சுறுசுறுப்பான ஆளு, உழைப்பாளி. சிம்சோன் ஒரு சுறுசுறுப்பான ஆளு. அப்படி இல்லாமையா 300 நரிகளை பிடிச்சு கட்டி இருப்பாரு. ஒரு நரியை பிடிக்கிறதே பெரிய பாடு. 300 நரியை எப்படி பிடிச்சாரோ என்னஞ்சாரோ தெரியல. ஆனா 300 நரிகளை பிடிச்சு கட்டி அவைகளை ஒன்றோடு ஒன்று என்ன செஞ்சாராம்? பந்தங்களை விட்டு விட்டாரா. எவ்வளவு ஆக்டிவா இருந்திருக்காரு பாருங்க. நம்ம ஆள்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து செய்யுங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா செஞ்சுட்டு இருப்போம். துரிதமாய் செயல்படுவதில்லை, விரைவாய் செயல்படுவதில்லை. சோம்பலுள்ள கையோடு வறுமையும் தரித்திரமும் நம்மளை தேடி வரும். தோட்டங்களே எப்படி இருக்கீங்க நீங்க?
உங்களை கெடுத்து போடாதபடி சாத்தானுக்கு இடம் கொடாதிருங்கள். உங்களை கெடுத்து போடாதபடிக்கு குளிநரிகளும் சிறுநரிகளும் உங்கள் தோட்டத்தை விட்டு துரத்தி போடுங்கள். உங்களை நீங்கள் கெடுத்து போடாதபடிக்கு சோம்பலுக்கு இடம் கொடாதீர்கள். மூன்றாவது ஒரு வார்த்தை சொல்றீங்க. நாலாவது 1 ராஜாக்கள் அதனுடைய 21ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறோம். ஒரு சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாப்புடைய வீட்டருகே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. இந்த திராட்சை தோட்டத்தை ஆகாப் கேட்கிறான். எதுக்கு? 2ஆம் வசனம் போட்டிருக்கு, கீரை கொள்ளையாகும்படி. இது எதை குறிக்குதுன்னா மனுஷிகத்தை குறிக்குது. எதை குறிக்குது? ஐயா, இது சுதந்திரம், இது உரிமை. இந்த உரிமையை, இந்த சுதந்திரத்தை, இந்த தேவனுடைய சுதந்திரத்தை வாங்கி கீரை கொள்ளையாக்க நினைக்கிறாராம். அவனுடைய தோட்டத்தை வாங்கி கீரை கொள்ளையாக்குறான். கீரை கொள்ளைனா அது எப்பயாவது வந்து பார்க்க சிலருக்கு பொழுதுபோக்குக்காக கீரை போட்டிருப்பாங்க. சில வீடுகள்ல பொழுதுபோக்காக இருக்கும். அநேக சென்னையில மாடி தோட்டம் போடுறாங்க. அவங்க வீடுகளுக்கு போனீங்கன்னா சும்மா என்ன எது போடுறீங்கன்னா சும்மா ஒரு பொழுதுபோக்கு. நம்ம வாழ்க்கை அப்படி இருந்துடக்கூடாது. மனுஷங்க உங்க வாழ்க்கையில தலையெடுக்க கூடாது. தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய தோட்டத்தை சுய நோக்கத்துக்காக, சுய லாபத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. கீரை கொள்ளையாக்க நினைக்க கூடாது. இது கர்த்தருடைய தோட்டம், கர்த்தர் இதில் உலாவுகிறார், கர்த்தருக்குரிய இடம் என்கிற ஒரு பயம், ஒரு அச்சம் இருக்கணும். இதை நமக்கான கீரை கொள்ளையாகவோ தோட்டமாகவோ மாற்ற நினைக்க கூடாது. சில ஆகாப்கள் அப்படி விரும்புகிறார்கள். அதிகாரத்தை பயன்படுத்தி, ஆளுகையை பயன்படுத்தி தங்களுக்கான இடத்தை எடுத்துக்கொள்ள நினைக்கிறார்கள். ஆகாப் சொன்னதை இவன் சொன்ன முடியாது. அதை கேட்டுட்டு ஆகாப் துக்கத்தோட வீட்டுக்கு போறான். அவன் மனைவி ரொம்ப தைரியமா இவன்கிட்ட இருக்கிற அந்த தோட்டத்தை அடிச்சு பிடுங்கிறா, கொன்னு எடுக்கிறா. இயேசு கிறிஸ்து கூட ஒரு ஓமை சொன்னார். ஒரு திராட்சை தோட்டத்தை நட்டிட்டு அதை யார் கையில கொடுத்துட்டு போனாராம்? குத்தகைக்காரன் கையில கொடுத்துட்டு போனார். அதனுடைய வருமானத்தை வாங்கிட்டு வர்றதுக்கு தான் வேலையால் அனுப்புறான். அடித்து கொண்டு ஓட்டார். மறுபடியும் அனுப்புறார், அடித்து கொண்டு ஓட்டார். குமாரன் அனுப்புகிறார். இவன் தான் சுதந்திரவாளி, இவனை கொன்று போடுவோன்றார். அப்ப என்ன அர்த்தம்? இந்த தோட்டத்தை எனக்கானதாய் மாற்ற நினைத்தார். சபை தனி மனிதனுக்கானதல்ல. சபை தனி மனிதனுடைய அதிகாரம் செலுத்தும் மையம் அல்ல. சபை ஒரு மனிதனுடைய ஆளுகை ஸ்தலம் அல்ல. இது கர்த்தருடைய ஆளுகை ஸ்தலம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆளுகை செய்கிற இடம். நீங்கள் கூட உங்களுக்கு மேல உங்களுக்கு அதிகாரம் கிடையாது தெரியுமா? உங்க சரீரத்தின் மேல உங்களுக்கு அதிகாரம் தெரியாது தெரியுமா? உங்க சரீரமே கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. ஆகவேதான் சரீரம் கர்த்தருக்குரியது, இது வேசித்தனத்துக்குரியது அல்லன்னாரு ஆண்டவர். குடும்பம் கூட ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. குடும்பம் ஆண்டவருடைய கட்டுப்பாடு. ஏன்னா குடும்பம் என்ற ஸ்தாபனத்தை உருவாக்கினவர் ஆண்டவர். உங்க சபன் உரிமை எடுத்துக்கலாம். உங்க சபன் அதுல அன்பு பாராட்டலாம். உங்க சபன் அதுல காரியங்களை நடத்தலாம். இது ஆண்டவருடைய சபை, உண்மைதான். அதுல நீங்க அன்பு பாராட்டி காரியங்களை செய்யலாம். ஆனால் அதிகாரம் செலுத்துவதிலே ஆண்டவர் உடன்படுகிறவர் அல்ல. நானா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும். ஏன்னா அது கர்த்தருடைய சபை. நம்ம எல்லாருமே இதுல ஒரு வேலையாள். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. இதுல நம்ம எல்லாருமே ஒரு வேலையாள். இதுல எல்லாருமே ஒரு அங்கத்தினர். ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்ன்ற வாஞ்சையோடு தாகத்தோடு உள்ளவர்கள். அவ்வளவுதான். அதை எடுத்து எனக்கு கீரை கொள்ளையா, என்னுடைய ஆதாயத்துக்காக, என்னுடைய சுயலாபத்துக்காக, என்னுடைய சுய நோக்கத்துக்காக ஒன்றை செய்ய முற்படும் போதுதான் ஆண்டவர் சில நேரம் இறங்கி அவர் கிரியை செய்ய வேண்டியிருக்கு. அன்புக்குரியவங்களே, உங்க தோட்டம் எப்படி இருக்கு? உங்க
தோட்டத்தை ரொம்ப பத்திரமா வச்சிருக்கீங்களா? உங்க ஆத்மாவிய தோட்டம் நல்லா இருக்கா? நம்ம சபையாகிய தோட்டம் ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கா? தனி மனிதர்களாகி உங்க தோட்டத்தை சுத்தமா வச்சிருக்கிறீங்களா? ஏன்னா அதுல ஆண்டவர் உலாவ விரும்புகிறார். தேவன் உலாவ கூடாதபடி தடுக்கிற சில விஷயங்களை உங்க வாழ்க்கையில இருந்து எடுத்து போடுங்கள். தேவனுடைய உறவுல இருந்து பிரிக்கிற சாத்தான இடம் கொடாதீங்க. வளர்ச்சியை தடுக்கிற சிறுநரிகள் குளிநரிகளுக்கு இடம் கொடாதீங்க. சோம்பலை உண்டாக்குகிற சோம்பத்தனத்துக்கு இடம் கொடாதீங்க. மனுஷிகத்துக்கு இடம் கொடாதீங்க. உங்களை நீங்க காத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயம் ஆண்டவருக்கு ஏற்ற நல்ல தோட்டமாயிருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை அப்படியே மாற்றுவாராக, அப்படியே மாற்றுவாராக. தேவன் நல்ல கிருபைகளை கொடுக்கட்டும். தேவனுடைய அனுக்கிரகம் உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர். ஆமென்.